ககன மார்கன் இல்லை, இது மார்கன். ககன மார்கன் ஆரம்பித்து மார்கனா இன்னைக்கு ஒரு பேன் இண்டியா டைட்டிலாக மாறி இருக்கு. அண்ட் இந்த படம் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறன்றதில் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. முதல் காரணம் என்னென்னா, இங்கே இண்டஸ்ட்ரியில் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். நான் வந்து அவருடைய ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து தொட்டு நான் சொல்கிறேன். சீக்ரெட்டான பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் என்கிட்ட. 100% சக்ஸஸ் ரேட் இருக்கிற ஒரு கம்பெனின்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முதன்மையான கம்பெனியாக நான் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் சொல்லுவேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் இன்றைக்கி வரையும் வணிக ரீதியில் ஒரு படம் கூட அவருக்கு தோல்வியே இல்லை. அப்படிப்பட்ட வெற்றி படங்களாக தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாரு. அவருடைய ப்ரொடக்ஷனில் வரும்போது மட்டும் அந்த படம் வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிரும். இன்றைக்கி இந்த மார்கன் படம் எடுத்திங்கன்னா அதனுடைய டிஜிட்டல் ரைட் போயாச்சு, சேட்டலைட் ரைட் போயாச்சு, ஹிந்தி டப்பிங் நல்ல வேலைக்கு போயாச்சு, தியேட்டர்கள் ஒரு பெரிய இது போயிருக்கு, தெலுங்கு டப்பிங் போயிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக அவர் வந்து டேபிள்லேயே ஒரு பிரேக் ஈவன் ப்ராஃபிட்டில் வந்து உட்காந்துருக்காரு. இனிமேல் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை வச்சு வெற்றி கிடைக்கும் இந்த படத்துக்கு. அப்படி அவருடைய ஒவ்வொரு படைப்புமே இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் சொல்கிறேன், அவர் படத்தை போட்டு காமிச்சு அவர் அந்த படத்தை போட்டு போகும்போதே அந்த படம் முடியும் போதே அதனோட டீல் முடியும். நான் ஒரு டிஜிட்டல் டீலில் நான் உட்காந்து பேசும்போது படம் முடியும் போதே அவங்க சொன்னாங்க சூப்பராக இருக்குது இந்த படம். நானும் அப்போ தான் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது நானும் கூட பார்த்தேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. லியோ ஜான்பால் எங்கூட 2 படம் பயணிச்சிருக்காரு. அண்ட் ஒரு எடிட்டராக இன்றைக்கி இந்த படத்தை எழுதி இயக்கி நான் முதல்ல இவ்வளோ ஒரு சிறப்பான படைப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. லியோ உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. நான் வந்து ஓகேவா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். படம் பார்க்க ஆரம்பிச்சேன்னா இன்டர்வியூஷன்லேயே நான் சொன்னேன், சார் பிரேக் விட வேணா, நம்ம உடனே போயிடலாம், இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி உடனே 10 மினிட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 10 மினிட்ஸ்லேயே உடனே செகண்ட் ஹாஃப் இது பண்ணி கம்ப்ளீட்டாக முடியும் போது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் த்ரில்லர். அதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற இது இல்லாமல் ஒரு சொசைட்டியில் தேவைப்படுற ஒரு கருத்தோட ஒரு மெசேஜோட, அதெல்லாம் நான் சொல்ல ஸ்பாய்லர் ஆகிடும், லியோ அடிப்பார் அப்புறம் என்ன. ஸோ இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு நல்ல விஷயத்தோட சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஒரு த்ரில்லர் படமாக, த்ரில்லர் ஃபார்மெட்டில் இருக்கும், ஆனால் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் தீமை ரொம்ப அருமையாக இந்த டீம் கொடுத்துருக்காங்க. அதுவும் விஜயானி சாரோட நடிப்பை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ டெடிக்கேட்டடாக இப்போ பாருங்கள், இந்த ஈவெண்ட்டு கூட அதே ரோலில் வர்றாரு, அதே கெட்டப்பில் அவர் வந்து எப்படி ஆயிருப்பார், அந்த கேரக்டருக்கு என்ன ஆயிருக்குன்னா அந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ட்ரெயிலரில் சொல்லியிருக்க மாதிரி அந்த கேரக்டரோட இன்றைக்கி வந்திருக்காருன்னா இந்த டெடிக்கேஷன் பாருங்கள். அவரோட ப்ரொடக்ஷனுக்காக மட்டும் இல்லை, அந்த கேரக்டருக்காகவும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக அந்த படம் ஃபுல்லாக இருந்திருப்பார். அதே மாதிரி இப்போ டெடிக்கேட்டடாக இந்த ப்ரொமோஷன் வந்திருக்காரு. அண்ட் அஜய், நானும் ஒரு 5-6 வருஷமாக பார்த்து பழகின ஒரு பையன், இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். ஒரு சிறந்த டெபு, தன்னுடைய சிஸ்டர் மகன் அப்படின்றதுக்காக இல்லை, அந்த கேரக்டர் நல்லா வரணும். அஜய்க்கு ஒரு நல்ல கேரக்டர், அந்த ஒரு ரோல் எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்றதுக்காகவே இந்த படத்தில் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு விஜயானி சார். அஜயும் அதுக்கேற்ற மாதிரி டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அஜய், உங்களுக்கு ஒரு நல்ல வருங்காலம். என்ன பெரிய ஒரு டைரக்டரே உங்களை வந்து ஆசீர்வதிச்சிட்டாரு சசி சார். இனிமேல் நீங்கள் எதுவுமே நோ லிக்விங் பேக், யூ வில் ஹேவ் அ கிரேட் கரியர் அஹெட். கண்டிப்பாக சசி சாரினுடைய படம் வந்த பிறகு பாருங்கள் உங்கள் கரியர் எங்கோ போவோம். பட் இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு டெபு, ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருக்காருன்னு கண்டிப்பாக இந்த படம் பார்க்குற எல்லோருமே சொல்லுவாங்க. மிக ஒரு நல்ல படைப்பு, முடியும் போது ஒரு திருப்திகரமான படைப்பாக இருக்கும். அதோட முக்கியமாக இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு நல்ல விஷயத்தோட இந்த படம் அமைஞ்சிருக்கு. நான் பார்த்து தொட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அவருடைய படைப்புகள் தொடர்ந்து இத்தனை ஹிட்டு கொடுத்துருக்காருல விஜய் ஆண்டனி சார், அவருடைய அடுத்த பெரிய வெற்றி படமாக கண்டிப்பாக மார்கன் படம் அமையும். அடுத்து நான் இந்த படம் வெற்றி அப்படிலாம் சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா சார் அடுத்து 2 படம் அனௌன்ஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இன்னும் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் சார், பொறுமையாக போகலாம். இல்லை 4 படம் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் அப்படின்னு. அந்த அளவு கான்ஃபிடென்ஸ். அதாவது இங்கே நாங்கள்லாம் தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துகிட்டே இருப்போம், போகலாமா வானாவா, இப்படி அடுத்த படம் ஆரம்பிக்கலாமா இல்லையா, மார்க்கெட் சரியில்லை அப்படின்லாம், அதை பற்றி எந்த உரிமே இல்லை. ஜென்டில்மேன் அப்படின்ற படம் வருது, பார்த்த மறுநாள் அந்த படத்தை பார்க்குறாரு. ஏதோ ஒரு இதில் மண்டே அன்றைக்கி பார்க்குறாரு, வெனஸ்டே அன்றைக்கி சைன் பண்ணுறாரு, படம் ஷூட்டிங் 9ஆம் தேதி போகிறாரு. என்ன இது அநியாயம், இது இந்த ஸ்பீடில் போகலாம் எப்படி தமிழ் சினிமாவில்? ஜூன் 9ஆம் தேதி ஷூட்டிங் போகிறேன்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், சார் இப்போ தான் சார் அந்த படம் வந்தது, இதுக்குள்ளே நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்களான்னு. ஆமாம் சார், நான் உடனே ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னாரு. ஸோ அந்தளவு கான்ஃபிடென்ஸ். அவரும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரிப்டோடு கொண்டு வந்தார். லாயர் அப்படின்னு டைட்டிலாம் வந்துடுச்சு. அதனுடைய கதையெல்லாம் நான் படித்தேன். ரொம்ப சூப்பராக அழகாக ஒரு கதையை வந்து இப்போது ஜோஷ்வா அவருடைய இயக்கத்தில், அதிலும்
பக்காவாக ஒரு பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோட ரவீனா டண்டன் இவர் ஒரு காம்பினேஷனோட அந்த படத்தை உடனே ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நான் வந்து ஒரு டைரக்டர் ஒரு படத்தை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எமகாதகி அப்படின்னு ஒரு படம் நம்மலாம் கொண்டாடின படம். அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து பார்க்கலாம் பேசலாம் அவர்கிட்ட ஏதாவது கதை இருக்கா கேட்கலான்னா அதுக்குள்ளே சொல்கிறாரு எங்கிட்ட கால் பண்ணி, சார் எமகாதகி டைரக்டர் அசைன் பண்ணிட்டு சார் அப்படின்றாரு. என்ன ஸ்பீடுப்பா தலைவர் அப்படின்னு. ஸோ பெப்பின் அவருடைய அடுத்த படமாக அவரும் அறிமுகமாகிறாரு. அதாவது அறிமுகன்றதை விட விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷனில் பயணிக்கிறான்னு பார்க்கும்போது விஜயாண்டி சாருடைய கான்ஃபிடன்ஸ் பார்க்குறேன். தொடர்ந்து படங்கள் வரிசையாக பல படங்களை வந்து விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் மேலே கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறாரு. நடுவில் வெளி ப்ரொடியூசருக்கு ஒரு படம் பண்ணுவார். இப்போ அந்த மாதிரி தான் சசி சார் படத்தை வெளி ப்ரொடியூசருக்கு பண்ணுறாரு. ஸோ அப்படி அவருடைய படைப்புகள் விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷனில் வர படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த நேரத்தில் ஒரே ஒன்று நான் சொல்லணும். இந்த மாதம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நான் வந்து சார்கிட்ட வந்து நேற்று நைட் ஃபுல்லாக பேசியிருந்தேன் 11:30 மணிக்கு. ஒரு படைப்பு வெளியாகும் போது பரவலான அப்ரிசியேஷனோட ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம், மிகப்பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட 80 கோடி அந்த படம் இப்போ கலெக்ட் பண்ணுது. அந்த படத்தினுடைய குழு மிகப்பெரிய லெவலில் அந்த படத்துக்கு ப்ரொமோஷனும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே பல ஊர்களுக்கு போய் ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கு பிறகும் பல ஊருக்கு போய் ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றினாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்த படம் வந்து எல்லோருமே இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆச்சரியம், அட் த சேம் டைம் அப்ரிசியேஷன், எல்லோருமே பார்த்து வியக்கிறது பார்த்தீங்கன்னா மாமன் படத்தினுடைய வெற்றி. மாமன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 கோடி மேலே அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலாக ஒரு 30 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ரிலீஸ் ஆகும்போது எல்லோருமே இது ரொம்ப ரொம்ப எமோஷன் பண்ணிட்டாங்களோ, ரொம்ப ஒரு மாதிரி படம் பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி எமோஷன் வந்து நம்ம மக்களுக்கு கனெக்ட் ஆகுமா இல்லையா அப்படிலாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு மனிதர் அந்த படத்தில் நடித்த ஹீரோ சூரி சார் வந்து பிலீவ் பண்ணார், அந்த படத்தை நம்பினார். இந்த படம் எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்ப்பாங்க, ஃபேமிலியாக பார்ப்பாங்க அப்படின்னு அந்த அளவு தீவிரமாக அந்த படத்துக்கு அவர் பண்ண ப்ரொமோஷன் பண்ணும்போது நான் நினச்சிருந்தேன், எப்படிடா இவ்வளோ தைரியமாக இவ்வளோ நம்பிக்கையோடு ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா மிக்ஸ்டான ரிவ்யூஸ்லாம் வருது, மிக்ஸ்டான ஒரு டாக்லாம் பிகினிங்கில் வருது. ஆனால் அதையெல்லாம் உடைச்சி ஒரு நல்ல தீவிரமான ப்ரொமோஷன், தீவிரமான உழைப்பு, ஊருக்கா போய் எல்லா மக்களையும் பார்த்து அவங்களோட பேசி பழகி எல்லார் மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவு சூரிய நம்பி இந்த படத்தை கொண்டு வராருன்னா அப்போ அந்த படத்தில் ஏதோ ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து மாமன் படத்தை பார்த்து எந்த அளவு சர்ப்ரைஸ்னா, இந்த வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கலெக்ஷன் செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து புதுசாக வந்த படங்கள் எதுவுமே இல்லை. அது மாமன் படம் தான் நம்பர் 1 கலெக்ஷனாக இந்த வீக்கெண்டில் இருக்குது. ட்ரேடே பார்த்து ஆச்சரியப்படுது, தமிழ் சினிமா ட்ரேடே பார்த்து. அப்போது ஒரு ஹீரோ இறங்கி நின்று அழகான ஒரு படத்தை கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது, கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும். அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மிக்ஸ்டான டாக் இருந்தாலும் தன் படத்தை மேலே நம்பிக்கை வச்சு தீவிரமாக ப்ரொமோட் பண்ணால் மக்கள் வந்து நம்பிக்கையோடு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உதாரணமாக மாமன் படம் மாறி இருக்கு. மாமன் படம் இன்னைக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக மாறி இருக்குன்னா அதுக்கு சூரி சாருடைய வெற்றி தான், சூரி சாருடைய உழைப்பு தான் காரணம். அவருக்கு வாழ்த்து சொல்லும்போது நான் நேற்று நைட் அவர்கிட்ட அதை தான் சொன்னேன், சார் மார்கன் படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய உழைப்பு கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தேவை மாபெரும் வெற்றி, இதே மாதிரி வெற்றி 30-40 கோடி நீங்கள் கிராஸ் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது, சரி சார் எத்தனை நாள் நான் எந்த ஊருக்கெல்லாம் போகணும் சொல்லுங்கள் சார், சஜஸ்ட் பண்ணுங்கள் சார், ஐடியா கொடுங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ப்ரொமோஷன் பிளான்லாம் பண்ணிவிட்டு இந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. அதனுடைய ஒரு தொடக்கம் தான் இந்த மீட்டிங். நாங்களாம் உட்காந்து பேசும்போது நான் ஒரு ஐடியா தான் சொன்னேன், சார் ஒரு டீசரோ இல்லை ஒரு சாங்கோ நம்ம மீடியாவுக்கு ஃபஸ்ட்டு போட்டு காமிங்க, யூடியூப் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி சார் பண்ணுங்கள் சார், பண்ண சொல்லுங்கள் சார் நம்ம டீம் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி அதனால தான் உங்கள் முன்னாடி இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ இந்த படம் எல்லா மக்களும் போய் சேரணும், எல்லா மக்களும் வந்து கண்டிப்பாக போய் சேரணும். ஊடக நண்பர்களுடைய துணை தேவைப்படுது. கண்டிப்பாக இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறேன். அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய கையில் இருக்குது. அண்டு கண்டிப்பாக மார்கன் படம் எல்லா ரசிகர்களுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் இந்த படம் வெளிவரும்போது பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படைப்பை இந்த டீம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பிரிகிடா ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நானே ஆச்சரியப்பட்ட பார்க்கும்போது என்னடா போலீஸ் ஆஃபீஸராக வராங்கன்னு, ஆனால் கன்வின்சிங்கான ஒரு ரோல். அது பிறகு ஹோல் டீம் இந்த படத்தில் பணியாற்றின எல்லோருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேரெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவு லிஸ்ட்டு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி இங்கே இருக்கிற எல்லோருக்குமே கிடைக்கும் படம் நீங்களாம் பார்க்கும்போது. அண்ட் இந்த என்டையர் குழுவுக்கு வாழ்த்துக்கள். லியோ உங்களுக்கு ஒரு நல்ல டெபு கிடச்சிருக்கு. ஆனால் எடிட்டிங் விட்டுறாதீங்க, உங்கள் எடிட்டிங் தான் தமிழ் சினிமாவுக்கு பெரிய லெவலில் நிறைய படங்கள் நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய படைப்புகள் அடுத்தடுத்த கட்டம் டைரக்டராக வந்து பெரிய வெற்றி அடைய நான் வாழ்த்துறேன். விஜயானி சாருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.